ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கோதுமை ராகி இட்லி. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி நீங்கள் அரிசி மாவுலேயே இட்லி செய்யாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு இந்த வீடியோ சேவில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. இதுக்காக 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப் கோதுமை, 1/4 கப்புக்கு ராகி, அதே 1/4 கப்புக்கு சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை அவல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதே 1/4 கப்புக்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா கோதுமை நல்லா ஊறணும். அதுக்காக 8 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் போட்டு ஆட்டி நீங்கள் ஒரு 10 மணி நேரம் நல்லா அதை புளிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஏன்னா நான் முதல் நாள் நைட்டே அரைச்சி எடுத்துட்டேன். மறுநாள் காலையில் இட்லி ஊற்றுறேங்க. நல்லா பர்மனெண்ட் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற அளவில் அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு, பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.